மக்களே, நேற்று தான் ஒரு என்டிகே தம்பியை சாத்துன்னு சாத்துறோம். ஸோ அதற்காண்டி இன்றைக்கி அண்ணனை சாத்துறோன்னு சொல்லி யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோட நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 3 நாள் முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு அரசியல் செய்தியாக கவர் பண்ணியிருந்தோம். சீமான் அவர்கள் விஜயலட்சுமி அவர்கள் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்த அந்த நிலைப்பாடை நம்ம கொஞ்சம் தெளிவாக பேசியிருந்தோம் அந்த வீடியோவில். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஏன் இந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன், ஏன் வந்தேன், இதை பற்றி நான் விரிவான தீர்ப்பை கூடிய சீக்கிரம் தரேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் அந்த நீதிபதி இளந்திரியன் பேரை கூட சொல்கிறேன், அவர் தான் டீட்டெயிலான ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ சீமான் விஜயலட்சுமி விவகாரத்தில் 2008 இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் அத்தனையுமே பார்த்துட்டு ஒரு நீதிபதி சொல்லியிருக்கார். ஒரு நீதிபதி சொன்ன மிக முக்கியமான சில விஷயத்தை நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் வேறு சில இந்த அரசியல் செய்தியை கவனிக்கக்கூடிய நபர்களுக்கும் நீதிபதி சொன்ன வார்த்தையை இந்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இது ஒரு நாம் தமிழர் கட்சியோட தம்பிக்கு தெரியாத சில உண்மைகளை நீதிபதிக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற தகவலை தாண்டி நீதிபதிக்கு வேறு சில தகவல் இருக்குது. நீதிபதி பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி அவர்கள் முதல்ல ஒரு புகார் கொடுத்துருப்பாங்கல்ல 2011, அந்த புகார் காப்பியை நீதிபதி பார்த்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் இப்போ 2023 ஒரு புகார் கொடுத்தாங்கல்ல, அந்த காப்பியும் நீதிபதி பார்த்துருப்பார். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆவதாக கொடுத்த புகாரில் காவல் நிலையம் கூட்டு வந்து விஜயலட்சுமி அவர்கள்ட்ட வாக்குமூலம் வாங்கினாங்க. அந்த வாக்குமூலத்தை சீலிடப்பட்ட கவரில் பார்த்தீங்கன்னா நீதிபதி முன்னாடி சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. நீதிபதி அதையும் பார்த்துருக்கார். ஸோ நமக்கு தெரியாத மிக முக்கியமான பல தகவல்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த நீதிபதி இந்த முடிவு எடுத்திருக்கார் அப்படிங்கிறது என்னோட மொதல் பாயிண்ட். இப்போ 2வது ஒரு புகாரை ஒன்று கொடுக்குறாங்க. விஜயலட்சுமி அவர்கள் சீமான் அவர்கள் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2008 பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமிக்கு சீமானுக்கு பழக்கம் இருக்குது. இந்த 2008 பார்த்தீங்கன்னா தொடர்ச்ச 2 பேருக்கு வந்து பழக்கம் வந்து எப்படி இருக்குன்னா, காதல் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை இல்லை. நான் இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்தேன். காதல் அப்படிங்கிற ஏரியாவில் இல்லை. விஜயலட்சுமி அப்படிங்கிற நடிகை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிக்கல் இருந்திருக்காங்க. அந்த சிக்கல்லேருந்து தன்னை பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வர, தன்னுடைய குடும்பத்தை வெளியே கொண்டு வர சீமான் அவர்களோட உதவியை நாடி இருக்காங்க. ஸோ இந்த தருணத்தை சீமான் அவர்கள் பயன்படுத்தி விஜயலட்சுமி அவர்களை அபகரிச்சுட்டாங்க அப்படிங்கிறதான் விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த வாக்குமூலம். நீதிபதி அதை படிச்சிருக்கார், அதை பார்த்துருக்கார். ஸோ விஜயலட்சுமி அவர்களோட வார்த்தைகள் அத்தனையுமே நீதிபதிக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ காதல் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விஜயலட்சுமி அவர்கள் ரொம்ப தெளிவாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒரு உதவி கேட்ட என்னைய நான் அவரை முழுசாக நம்பினேன், ஆனால் அவர் என்னை ஏமாற்றிட்டாரு. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்தாரு. அதை நம்பி நான் அமைதியாக இருந்தேன். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா மாலை மட்டும் மாற்றிக்கிட்டாரு. நான் பெரியாரோட கட்சியை சேர்ந்தவன், ஸோ நான் மாலை மட்டும் உனக்கு போடுறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொன்னார். ஸோ அதான் கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொல்லி நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு என்னை அவர் ஏமாற்றிட்டார் அப்படிங்கிறதே தெரிஞ்சு. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் நான் 6-7 முறை கருக்கலைப்பு செய்தேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தன்னுடைய வாக்குமூலத்தில் கொடுத்துருக்காரு. இதை நீதிபதியை பதிவு செஞ்சிருக்காங்க நீதிமன்றத்தில். இது மட்டும் இல்லாமல் 2011 புகார் கொடுத்தாரா, 2012 இந்த வழக்கை வாபஸ் வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா, சார் என்னை ஏமாத்துறார், கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருங்கிறது தான் என் குற்றச்சாட்டு. ஸோ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுனால தான் நான் 2012 வாபஸ் வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கல, என்னை தொடர்ச்சியாக ஏமாத்தினார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் சீமானா இருந்தால் நான் சண்டை செஞ்சிருப்பேன். இவர் ஒரு அரசியல் கட்சியோட முக்கிய தலைவராக தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்துகிட்டு இருந்தார். இவர் ஒரு கட்டத்தில் என்னைய மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மிரட்டலுக்கு பயந்து தான் நான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் துணிச்சல் வந்து நான் புகார் கொடுத்தேன். துணிச்சல் வந்து புகார் கொடுத்தோனும் நான் தொடர்ச்சியாக மிரட்டப்பட்டேன். நான் ஒரு 10 பேரை நம்பினேன் 2023 வந்து புகார் கொடுக்கறதுக்கு. அந்த 10 பேருமே எனக்கு எதிராக திரும்பினாங்க. என்னுடைய கேரக்டர் ரொம்ப கேவலமாக சித்தரிச்சாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே இவர் வளர்ந்துட்டாரு, இனிமேல் சண்டை செய்ய முடியாதுன்னு தான் நான் அந்த புகாரை வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி 2 புகாரை நான் ஏன் வாபஸ் வாங்கினேன்னா, ஒரு தடவை என் கமிட்மெண்ட்டை காப்பாற்றுறார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். அதனால் வாபஸ் வாங்கினேன். வளர்ந்த பிறகு சீமான் அவர்கள் தன்னுடைய தம்பிகள் மூலமாகவும் தன்னுடைய செல்வாக்கு மூலமாகவும் அரசியலோட இருக்கக்கூடிய அந்த ஆழம் காரணமாக என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதன் காரணமாக அந்த புகாரை வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய புகார் வாபஸ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பையன் வந்து ஒரு வீட்டில் வந்து திருடிட்டான், சரிங்களா? இப்போ அந்த திருட்டு அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. ஆனால் திருடின பொருட்களை அந்த பையன் வந்து அந்த வீட்டிலே போய் கொடுத்துட்டான். ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர் என்னென்னா, என் வீட்டில் திருடு போச்சு, திருடின பொருள் மறுபடியும் என்கிட்டே வந்துருச்சு, இந்த புகார்லாம் வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறை இங்கே என்ன முடிவு எடுக்கணும்னா, இந்த திருட்டு பொருள் திருப்பி வந்துருச்சு, ஆனால் அவன் பண்ணது குத்தம் தானே, அவன் பண்ணது தவறு தானே. இந்த வீட்டில் பொருளை திரும்பி கொடுத்துட்டான், இதற்கு முன்னாடி திருடின வீடு, இதற்கு பின்னாடி திருட போகிற வீடு, ஸோ இத்தனை ஆங்கிளையும் கணக்கு வச்சு இந்த திருட்டு
குற்றத்தை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அந்த புகாரை கொடுத்தவங்க வாபஸ் வாங்கினாலும் காவல்துறை விசாரிக்கலாம். அதே மாதிரி தான் அந்த பாலியல் குற்றச்சாட்டும். ஒரு காதல் இல்லாமல் ஒரு பொண்ணை சில முட்டாள்தனமான கமிட்மெண்ட்டை கொடுத்து நம்ப வச்சு ஏமாத்திருக்காரு. ஸோ நம்ப வச்சு ஏமாத்தின அந்த பொண்ணு எனக்கு இந்த சண்டையே வேணாங்க என்னை விட்டுருங்கன்னு சொல்லி ஓடி போனாலும் இவர் பண்ணது சமூக ரீதியான குற்றம். ஒரு பாலியல் சுரண்டல் அப்படிங்கிறது சமூக ரீதியான குற்றம். ஸோ புகார் மனு வாபஸ் வாங்கப்பட்டாலும் காவல்துறை, அதாவது விஜயலட்சுமி அவர்கள் வந்து அந்த புகாரே வேணாம் எனக்கு இந்த சண்டையே வேணான்னு சொன்னாலும் அவங்களுக்கு நடந்தது அநீதி. அந்த அநீதி காரணமாக இந்த புகாரை காவல்துறை விசாரிக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், 12 வாரத்துக்குள்ளே எனக்கு விசாரித்து முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணு. ஒன்று தப்பு பண்ணாருன்னு சொல்லு, இல்லை இருக்கிற விஷயங்கள் அத்தனையுமே நான் எடுத்து பார்க்கும்போது தப்பு நடந்திருக்குங்கிறது தான் என்னோட ஆங்கிள். இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஆதாரங்களை நீதிமன்றம் எடுத்துடுவாங்க. இல்லை இது நடக்கலைன்னா அதற்கேற்ற ஆதாரங்களை நீதிமன்றம் எடுத்துடுவாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது இல்லை என்ன குற்றம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு நீண்ட குற்றப்பத்திரிகையை 12 வாரத்துக்குள்ளே நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு. ஸோ 12 வாரம்னா 3 மாதம். ஸோ 3 மாதத்துக்கு அப்புறம் சீமான் அவர்கள் விஜயலட்சுமி அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் விஜயலட்சுமி அவர்கள் ஒப்புதல் இல்லாமல் இந்த வழக்கை காவல்துறை விசாரிக்கலாம் அப்படிங்கிற மிக முக்கியமான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, பாதிக்கப்பட்ட பொண்ணு 2 தடவை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தும் நம்மளால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. ஸோ அதனால இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த வழக்கில் இருக்குங்கிறது பெரிய லெவலில் காவல்துறை நம்புகிறாங்க. ஸோ அடிக்கடி அவங்க வீடியோ போடுறாங்க, ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை காவல்துறைக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு நடந்த இந்த சமூக அநீதியை பார்த்தீங்கன்னா தட்டி கேட்கிற வகையில் இந்த குற்றப்பத்திரிகையை சப்மிட் பண்ணுங்க, குற்றப்பத்திரிகையை வரட்டும், அதுக்கப்புறம் சீமான் அவர்கள்ட்ட இந்த வழக்கை பற்றி விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட செய்தியாளர் சந்திப்பில் கேட்கும்போது எங்க அந்த மாதிரி ஏதோ 12 வாரத்துக்குள்ள உங்களை ஏதோ விசாரிக்கணும் ஏதோ சொல்கிறாங்களாமே, என்ன மேட்ருன்னு சொல்லி கேட்கும்போது அது என்ன, அதை விடுங்க, அது பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் ஒரு பதிலை சொல்லியிருப்பார். அதை தாண்டி எல்லாத்த பற்றியும் விரிவாக பேசுகிற சீமான் அவர்கள் இதை பற்றி பேச மாட்டார். ஏன்னா அவர் பண்ணது தப்பு அப்படிங்கிறது உள்ளே அவர் குத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் அவர் பண்ண தப்பை அவர் பொது வழியில் ஒத்துக்கிட்டார்னா அரசியல் ரீதியாக தோற்று போயிடுவார். அதே நேரத்தில் நீதிமன்றத்தில் ஒத்துக்கிட்டாருன்னு வைங்களேன், வழக்கு ரீதியாக பார்த்தீங்கன்னா தண்டனை வழங்கப்பட்டு வேறு சில ஆங்கிளை நோக்கி போகும். இந்த வழக்கு தாமதமாக போகுது, ரொம்ப ஸ்லோவாக போனாலும் இந்த வழக்கில் ஒரு நாள் நீதி கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ என்ன இருந்தாலும் இந்த பெண் விஷயத்தில் சீமான் அவர்கள் நடந்துக்கிட்டது இப்போ நீதிபதியோட பார்வையை நம்ம பார்க்கும்போது முன்னாடி ஒரு 100% அண்ணன் தப்பு பண்ணியிருக்க மாட்டார், சும்மா ஏதாவது அரசியல் ரீதியாக சொல்லுவாங்க அப்படிங்கிற ஸ்டாண்டில் தான் நான் இருந்தேன். பட் இந்த தருணத்தில் என்னை கேட்டிங்கன்னா 50-50 சான்ஸ் இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீதிபதி கொடுத்த மிக முக்கியமான அந்த தீர்ப்பை நான் இங்கே சொல்லிட்டேன். ஸோ இந்த நீதிமன்றத்துக்கு சீமான் அவர்கள் தான் போனாங்க. இந்த புகார் இந்த மாதிரி விஜயலட்சுமின்னு வந்து என் மேலே வழக்கு போட்டுக்கினே இருக்காங்க, இந்த விஜயலட்சுமிங்கிற வழக்கு வரும்போது என் மேலே பதியக்கூடாது, இந்த மாதிரி விஜயலட்சுமி சம்மந்தப்பட்ட வழக்குகளை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் போனது சீமான் அவர்கள் தான். இந்த புகார்லாம் ரத்து பண்ண முடியாது, இந்த புகாரை விசாரிக்கணும், உங்களோட மனுவை தள்ளுபடி பண்ணுறோம், விஜயலட்சுமி விவகாரத்தை காவல்துறை 12 வாரத்துக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும் அப்படிங்கிறதான் நீதிபதியோட மிக முக்கியமான தீர்ப்பாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.